பேர் இருக்கிறாங்க. 70 பேருக்கும் இவர் தான் ஆகாரம் கொடுக்கணும். அப்போ எகிப்திலே தானியங்கள் உண்டு என்று கேள்விப்பட்டு தன்னுடைய பிள்ளைகளை அனுப்புறாரு. அந்த பிள்ளைங்க அங்க போய் எகிப்தில் இருக்கிற தானியங்களை எல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க. இவங்க சாப்பிட்றாங்க. அந்த தானியம் முடியும் போது திரும்ப 2வது டைம் போறாங்க. போகும்போது யோசேப்பு அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய தம்பி ஆகிய பென்னியமீனை கூப்பிடாம நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு ஆகாரம் நான் தரமாட்டேன், உங்க தம்பியை நீங்க கூட்டிட்டு வாங்க. ஏன் அப்படின்னா, யோசேப்பு தன்னுடைய தகப்பனை விட்டு போனதற்கு பிற்பாடு பிறந்தவன் தான் பென்னியமீன். இந்த பென்னியமீனுடைய அவன் இறக்கும் போதே அம்மாவும் இறந்துட்டாங்க. அதனால தன்னுடைய சகோதரன் மேல அவனுக்கு பார்க்கணும்னு ஒரு பாசம் வருது. அப்போ நன்றாய் கவனிங்கள், இந்த தகப்பனார் என்ன சொல்றாரு அப்படின்னா, பென்னியமீனை நான் அனுப்ப முடியாதுப்பா, ஏற்கனவே நான் ஒரு பையனை இழந்துட்டேன், ஒரு பையன் என்ன விட்டு போயிட்டான், பென்னியமீனை நீங்க கூட்டிட்டு போறதா இருந்தா நீங்க அங்க ஆகாரம் வாங்கவே போக வேண்டாம். இப்படியே இவங்க என்ன பண்றாங்கன்னா, சாப்பாடு இல்லாம இருக்கும்போது அவங்க பிள்ளைங்க எல்லாம் ஃபைட் பண்றாங்க. இந்த பாருங்க, நாங்க பென்னியமீனை பத்திரமா கூட்டிட்டு வரோம், இப்ப சாப்பாடு இல்லாம நாங்க எல்லாம் சாகுறோம்ல, பென்னியமீனை அனுப்ப மாட்டீங்களா? அவங்க அப்பா தன்னுடைய பையனை எகிப்திற்கு துக்கத்தோட அனுப்புவாரு. இல்லைன்னா நம்ம செத்துருவோம், சாப்பாடு இல்லாம செத்துருவோம். அப்போ யாக்கோபுனுடைய மனசுல எகிப்து அப்படின்னாலே அது போக வேண்டாம், அது போகக்கூடாத இடம். ஏன் அப்படி அவர் மனசுல நினைச்சார் அப்படின்னா, நீங்கள் வேதத்தை எகிப்துல புரட்டி பார்த்தால் ஆபிரகாம் ஆண்டவருடைய அந்த எகிப்திற்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஜனங்களை பார்த்து பார்த்தீங்கன்னா பொய் சொல்லுவான். நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே 10வது 11வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஆபிரகாம் எகிப்து தேச போகும்போது அவன் பயப்படுறத குறித்து, அந்த ஜனங்களை குறித்து பயப்படுறத குறித்து 12ஆம் அதிகாரத்தில் 10வது 11வது வசனத்தை வாசிக்கலாமா? அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று, தேசத்தின் பஞ்சம் கொடிதாயிருந்தபடினால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். அவன் எகிப்திற்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன், எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பாரு. கவனிங்க, எகிப்து தேசத்திற்கு இவனுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் ஏற்கனவே அவர் போயிருக்காரு. ஆனா அவர் என்ன பண்ண போறாருன்னா, பயப்பட்டுட்டே உள்ள போறாரு. ஏம்மா, இந்த தேசத்துக்குள்ள வந்துட்டோம், நீ பார்க்கிறது ரொம்ப அழகா இருக்க,